ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. ரொம்ப ஓல்டு ஃப்ரிட்ஜு தான் இது வந்து. ஆனால் பக்கா கண்டிஷனில் இருக்குது. உள்ளே கூட நமக்கு வந்து நல்லா தெளிவாக நீட்டாக இருக்குது. எந்த ஒரு ட்ரே எதுவும் டேமேஜ் இல்லை, எல்லோ ஷேடு இல்லை, பக்காவாக இருக்குது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு அவுட்ரு பாடியில் மட்டும் நமக்கு அந்த ரேக்கெல்லாம் வந்து துருப்பிடிச்சிருக்கு. ஆனால் கீழே நமக்கு அந்த டோரு ரொட்டேட் ஆகிற கிளாம்பெல்லாம் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே 2 லெக்கு கூட நல்லாயிருக்கு நமக்கு. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே விட்டுற மனசு இல்லை. இதை வந்து நீட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் வந்து அதாவது ரொம்ப வந்து போயிட்டுருக்கிறதால நம்ம வந்து கட்டி பிளேடு வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷின் வச்சு ஒரு வாட்டி நல்லா கிரைண்டிங் பண்ணிட போகிறோம். மேலே ஆல்ரெடி இவங்க ஏதோ மேலே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக பெயிண்ட் அடித்தா எப்படி ஆயிரும்னா அந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வராது, பார்க்குறதுக்கும் ஒன்றும் நல்லா இருக்காது, அடித்தும் பிரயோஜனமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அதான் அதிகமானதை எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு மேலே வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி நமக்கு வந்து நீட்டாக க்ளியர் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஆனால் அந்த கீழே அந்த கிளாம்பெல்லாம் நல்லாயிருக்கு நமக்கு. இது எதனால் போயிருக்கும் அப்படின்னா, நம்ம மாமூலாக எப்போது தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது தண்ணி வந்து அதிகமாக வந்து படுறதுனாலையோ, இல்லை வந்து இந்த ஒரு சில ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்ரு கண்டென்சர் இந்த ஃப்ரிட்ஜிலலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சைடு வந்து வேப்பர் மாதிரி நமக்கு அந்த ஈரம் எப்பவும் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் வந்து போகும். ஆனால் இப்போ வர ஃப்ரிட்ஜெல்லாம் கண்டென்சர் வந்து நமக்கு உள்ளே கொடுத்துருவாங்க. ஓல்டு மாடலில் கூட நமக்கு வந்து சைடு ஒரு பைப் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரு, அதனால தான் போயிருக்கு. கிரைண்டிங் பண்ணிடுறோம். அதாவது வந்து அந்த கரெக்டாக அந்த ரேக்கு பீஸ் மட்டும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு அந்த சர்ஃபஸ் வந்து க்ளீன் ஆகிடணும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து நைஸாக மேலே வந்து பட்டி பேஸ்ட்டு வச்சு நமக்கு மேலே பூசிட்டோம் அப்படின்னா, அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி அது வந்து மேலே ஃபினிஷிங் கொடுத்துரும். அதுக்கு மேலே நைஸ் பேப்பர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து இந்த கிரைண்டிங் மிஷின் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நல்லா ரஃப்பான 100 பேப்பரு இல்லைன்னா 80 அந்த மாதிரி வந்து திக்னஸ் அதிகமான பேப்பர் வந்து நம்ம வச்சு நல்லா எடுக்க வேண்டியது இருக்கும். அந்த பெரிய லேயரை நம்ம எடுத்தால் தான் அதுக்கு உள்ளே வந்து அந்த ரேக் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியான அளவு வந்து நமக்கு பேஸ்ட்டு அப்ளை பண்ண நமக்கு வந்து ஃபினிஷிங் வரும். அது இல்லாமல் பேஸ்ட்டும் கம்மியாக நமக்கு பிடிக்கும். இல்லை அப்படின்னா நிறையா வச்சுருவோம். அது என்ன தான் நம்ம வந்து ரஃப் பண்ணாலும் நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபினிஷிங்ன்றது வராது. மெட்டல் பேஸ்ட்டு இதில் வந்து க்ரீனு ஒயிட்டு 2 கலரில் வரும். இதில் வந்து அந்த சின்ன ஒயிட் கலர் டியூபும் இந்த பேஸ்ட்டும் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அது கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணுறப்போ அது வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கட்டியாகும். ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரெண்டுத்தையும் கொஞ்சம் நம்ம இந்த ஒயிட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலக்கிறப்போ கரெக்டாக வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கல் மாதிரி ஆகிடும். அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கணும். உடனே சீக்கிரம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். அந்த ஈரம் இருக்கும் போதே அது அப்படியே நம்ம பூசிட்டே இருக்கிறப்போ அப்படியே கல் மாதிரி ஆகிடும் ஹீட் ஆகி. பேஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு டீசெண்டாக நல்லா அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கடுத்து ஒர்க்கு வந்து நமக்கு கம்மியாகும். ரஃப் பண்ணுற ஒர்க்கு இஷ்டத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உட்காந்து ஒரு நாளெல்லாம் உட்காந்து நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும்.
ஃபஸ்ட்டு கோட்டிங் வச்சதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு வந்து ரஃப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங்க்காக ரெண்டாவது கோட்டிங் நம்ம வைக்கணும். இதிலே 3 கோட்டிங் கூட வைக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் இருக்குது, அது எவ்வளோ ஃபினிஷிங் வர வைக்கணும் அப்படின்றத பொறுத்து இருக்குது. செகண்ட் கோட்டிங் இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் மிஸ் ஆன பிளேஸ் எல்லாம் இப்போ வந்து நமக்கு கவர் ஆகிடும். ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து அந்த ரஃப் பண்ணுற பேப்பர் வந்து 220 இல்லைன்னா 180 200 அந்த மாதிரி ரொம்ப நைஸான பேப்பர் போட்டோம் அப்படின்னா அதாவது கோடு அதிகமாக இல்லாமல் ரொம்ப வந்து நமக்கு அந்த பேஸ்ட்டை வந்து தோண்டி எடுக்காமல் பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த ஆல்ரெடி மேலே இருக்கிற அந்த பெயிண்ட்டு இதுவும் இந்த நம்ம பேஸ்ட் இதுவும் வந்து எந்த ஒரு இதுவும் தெரியாது, ஈக்குவலாக வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். பேஸ்ட் ஒர்க் வந்து ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பெயிண்ட் வந்து மேலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பொறன்னு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டேப்பெல்லாம் ஒட்டக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி இந்த டேப் வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ அது கூட சேர்ந்து நமக்கு பெயிண்ட் தூக்கிட்டு வந்துடும். ஓரளவுக்கு நம்ம இப்போ டேப் ஒட்டுற இடத்துலலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. நமக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதாவது எவ்வளோ லேயர் நம்ம கீழே வந்து ஒரு 1/2 அடி போயிட்டுருக்கா இல்லை ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டேப்புன்றது நம்ம ஒட்டுறோம். ஒட்டிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து சில்வர் இருக்குது, இல்லை பிளாக் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதுக்கு பிளாக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். சில்வர்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இல்லை சேம் ரெட்டுன்னா இந்த கலர் ரெட்டு நமக்கு கிடைக்காது. இது ஆல்ரெடி இது வந்து வெளிரி போன ரெட்டு. இதுக்கு நமக்கு வர்றப்போ நல்ல ரெட்டாக வந்துருந்துருக்கும். லைட் ரோஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த லைட் ரோஸ்க்கு அந்த ரெட்டு வந்து இதுக்கு இந்த கலர் வந்து அதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நிறையா ஃப்ரிட்ஜு சேம் இதே மாதிரி வெளியே போன ஃப்ரிட்ஜுக்கு நம்ம அடிச்சிருக்கிறோம். நல்ல ஒரு ஃபினிஷிங் கூட நமக்கு கிடச்சிருக்கு.
இதை நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து ஃபினிஷிங் இருக்கும். ஒரே இடத்துல ரொம்ப கிட்ட வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரவுண்டாக ஒரு இடத்துல விழுந்துடும். அதுக்கு மேலே நம்ம என்ன தான் வந்து நம்ம திருப்பி அதை கவர் பண்ணுறதுக்காக நம்ம கவர் பண்ணால் கூட அடித்து அது தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அடிக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபினிஷிங் ஒர்க்குக்கு ஒரு டின்னு அதிகம். ஏன்னா இது 400 ml அப்படின்ற மாதிரி அது உள்ள மேலே அதாவது பாட்டிலில் போட்டிருக்கு. ஆனால் அவ்வளோ இருக்குமான்னு தெரில. ஆனால் வந்து கொஞ்சம் வரும் நமக்கு. இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து ஒரு 2-3 ஃப்ரிட்ஜுக்கு வரும் நமக்கு. இல்லை ஒரு டோர் மொத்தம் அடிக்கணும் அப்படின்னா ஒரு டின்னு சரியாக போயிடும். ஒருவேளை ஒரு சில இதிலெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது பார்த்துக்கணும் நமக்கு இது சரியாக போகுமா இல்லை தேவைப்படுமான்ட்டு. ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஒட்டின டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கு. அந்த டேப் எடுத்ததுக்கப்புறம் அதில் எந்த ஒரு இதுவுமே தெரியல. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக இருக்கிற மாதிரி ஒரு லுக்கு கிடச்சிருக்கு. நீங்களே கூட பார்க்கலாம். இதில் நம்ம நடுவில் எதுவுமே கட் பண்ணல. அப்படியே கண்டினியூ தான் இந்த வீடியோ. அது சூப்பராக நல்லா நீட்டாக அருமையாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.